வெளிநாடு போக வேண்டுமென்றால் விசா முக்கியமானது என்று நாம் எல்லோரும் நினைக்கிறோம். ஆனால் 2025இல் இதையெல்லாம் மாற்றும் வகையில் இந்திய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்களுக்கு பெரிய சலுகை ஒன்று காத்திருக்கிறது. அந்த சலுகை என்னவென்றால், இனிமேல் விசா இல்லாமல் 59 நாடுகளுக்கு நாம் எளிதாக பயணிக்கலாம். ஏனென்றால் ஹென்லி பாஸ்போர்ட் குறியீட்டு தரவரிசை 2025 படி இந்திய பாஸ்போர்ட் உடைய வலிமை 85வது இடத்திலிருந்து 77வது இடத்துக்கு முன்னேறி இருக்கிறது. இந்த காரணத்தால் தான் இந்தியர்களுக்கு இப்போது 59 நாடுகளுக்கு விசா இல்லாமலோ அல்லது வந்து சேர்ந்ததும் விசா வாங்கியோ அனுமதி பெறலாம் என்கிற புதிய வாய்ப்பு உருவாக்கியிருக்கிறது. இந்த பட்டியலில் மலேசியா, மொரிஷியஸ், தாய்லாந்து, பூட்டான், நேபாளம், பிலிப்பைன்ஸ், பிஜி, ஜமைக்கா, கென்யா, பார்படாஸ், ஹைட்டி, கிரிபட்டி, மைக்ரோனேஷியா, கனடா, வனுவாட்டு போன்ற நாடுகள் நேரடியாகவே நம் பாஸ்போர்ட் வைத்து பயணிக்க அனுமதி தருகிறார்கள். அதாவது எந்தவிதமான விசா பிரச்சனையும் இல்லை. நேரடியா விமான டிக்கெட் புக் பண்ணி போயிடலாம். சில நாடுகள் வருகையின் போது விசா வழங்கும். அதாவது நாட்டுக்கு வந்ததும் சிறிய விசா விண்ணப்பம் ஒன்றை பூர்த்தி செய்து அங்கேயே விசா ஸ்டாம்ப் வாங்கி உடனே உள்ளே நுழையலாம். மாலத்தீவுகள், இலங்கை, கத்தார், மியான்மர், இந்தோனேஷியா, ஜோர்டான், துவாலு, ஜிம்பாப்வே, தான்சானியா, மொசாம்பிக், லாவோஸ் போன்ற நாடுகள் இந்த வகை நாடுகளில் அடங்கும். இந்த விசா சுதந்திரம் இந்திய பயனாளிகளுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. இதனால் வெளிநாட்டு டிராவல் என்றால் அதுக்கு முன்னாடி வரும் விசா சிக்கல்கள், ஆவணங்கள், தூதரக ஓட்டல்கள் எல்லாம் உங்கள் பாஸ்போர்ட், விமான டிக்கெட், உங்கள் ஓட்டல் புக்கிங் இருந்தாலே போதும். நீங்கள் சட்டப்பூர்வமாக அந்நாட்டுக்குள் நுழையலாம். இது மட்டுமில்லாமல் சில நாடுகள் ETA என்ற மின்னணு பயண அனுமதி முறையையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். இது ஒரு வகை டிஜிட்டல் அனுமதி சீட்டு மாதிரிதான். அப்படிப்பட்ட நாடுகளில் சிஷல்ஸ் நாடு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இதையெல்லாம் வைத்து பார்த்தால் 2025இல் இந்திய பாஸ்போர்ட் வைத்திருக்கும் நமக்கு வெளிநாடு பயணம் என்று சொன்னதும் அது ஒரு கனவாக இல்லாமல் அது ஒரு சாதாரணமான சாத்தியமாக மாறியிருக்கிறது. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் எந்த நாட்டுக்கு போகிறீர்கள் என்று அந்த நாட்டிற்கான அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ தளத்தில் விசா விதிமுறைகள் என்னவென்று சரியாக ஒரு முறை பார்த்துவிட்டு புக் செய்யுங்கள். அது உங்களது பயண முறையை எளிதாக்கும்.